ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். கட்டோரி ப்ளவுஸை டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் கட் பண்ணக்கூடாது. ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ கட் பண்ணிவிட்டு அதை பேஸாக வச்சு தான் நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 9.5 இன்ச்சஸ் இருக்குது. 9.5 இன்ச்சஸில் பாதி பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சஸ். ஸோ நான் ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சிங்காக சேர்த்து ஒரு 1 இன்ச் விடுறேன். புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக 1 இன்ச் விடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 1/2 இன்ச்சஸ் விட்டாலே போதும். நெக்ஸ்ட் லென்த்து ஷோல்டர்லேருந்து பட்டி துணி அட்டாச் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆம்போல் இந்த மாதிரி கேர்வாக நீங்கள் எடுத்திங்கன்னா மெஷர்மெண்ட் தப்பாக இருக்கும். ஷோல்டர்லேருந்து ஆம்போல் ஸ்டிச் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். 5 இன்ச்சஸ். ஸோ 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்போல்லேருந்து ஹூக் பட்டி முடிகிற எண்டு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சிங்காக விட போகிறோம். எக்ஸாக்டாக இது 8.5 இன்ச்சஸ் இருக்குது. இதில் நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹூக் பட்டி அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி கப் அட்டாச் பண்ணணும். சைடில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு நம்ம 3 தையல் போடுவோம் இல்லைங்களா, அதுக்காகவும் நம்ம ஃபேப்ரிக் வேணும். அதனால் நான் 2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நெக்லைன் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைனு உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஷோல்டரில் மார்க் பண்ணாதீங்க. இது நெக்லைனு கீழே தான் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் கொடுங்க. நெக்லைன்லேருந்தே நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, யூ ஷேப் கொடுக்க நெக்லைன்லேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க, ஷோல்டர்லேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஷோல்டரில் நிற்காமல் வழுக்கி விழும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கப் சைஸ். நான் இன்றைக்கி கத்தோரி ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கிறதுனால நான் எக்ஸாக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ண முடியுது. நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் கத்தோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, அந்த கப் சைஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே ஹிப் சைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து எக்ஸஸாக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்போல்லேருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிப்பையும் மேலே ஆம்போலையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கப் சைஸ் எக்ஸாக்டாக வந்துடும். அண்ட் நான் இன்றைக்கி கப்பில் அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடாமல் தான் நான் இதில் நியூஸ் பேப்பரில் கட் பண்ண போகிறேன். ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது எக்ஸஸாக மார்க் பண்ணிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க, இல்லைனா கப் சைஸ் தப்பாயிடும். இந்த மாதிரி நல்ல ஒரு வளைவாக இதை வரைஞ்சிக்கோங்க. இல்லை நான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு நியூஸ் பேப்பரில் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு நீங்கள் விடணும் ஃபேப்ரிக்கை அப்படின்றத மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸில் தான் கட்டோரி ப்ளவுஸ் தைக்க போகிறேன். லைனிங்லேயே நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் கட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளவுஸ் பீட்டில் கட் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடாமல் நான் மறந்துடுவேன் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி கப் எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். மேலே அந்த கர்வ் வருது பார்த்திங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பண்ணிக்கோங்க.
2.5 inches வந்து வரணும், 2 inches வரணும். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 2.5 inches வந்து விட்டுக்கலாம். நான் நீங்கள் 2.5 inches வந்து விடுறேன். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட்டாக வருது பார்த்தீங்களா, அங்கேருந்து 1 inch, கீழே இருந்து 1 inch. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டி துணியை அட்டாச் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் அந்த கர்வாக வர பக்கம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க பக்கம் தான் நீங்கள் வந்து கேப் விடணும் ஸ்டிச்சிங்க்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 2.5 inches வந்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி வரணும். இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக இருக்குது. இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. டாட் எப்படி பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பாட்டம்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 2 inches. இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு க்ராஸாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் டாட்டு. நார்மல் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் பிடிப்போம். கட்டோரி ப்ளவுஸில் ஒரே ஒரு டாட் தான். இது வந்து ஃபேட்டாக இருக்கவங்க தான் கட்டோரி ப்ளவுஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிக் சைஸில் தெரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட்டோரி ப்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. மோஸ்ட்லி ஆக்டர்ஸ் கூட ஹீரோயின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கட்டோரி ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ நம்ம ஃபேப்ரிக், அதாவது வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 14 inches. அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே பட்டி துணி அட்டாச் ஆகி அதோட எண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு 14 inches இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங்காக 2 inches வந்து விடுறேன். நான் ஃபஸ்ட்டு பேக்கில் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடில் தான் வந்து கட் பண்ணுவோம். அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 inches, ஆம்போல் 5 inches. நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மெஷர்மெண்ட் தான் பேக்குக்கும் வரும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ஆம்போல்லேருந்து ஒரு 1 inch வந்து விட்டு இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து 2 inches எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்து நம்ம பேக்கில் வந்து ஃபைனலாக கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதேமாதிரி ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்கும் நமக்கு கேப் வேணும். அதுக்காக தான் 2 inches வந்து நான் விட்டுருக்கேன். நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 2.5 inches வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து தப்பாக ஸ்டிச் பண்ணால் கூட நம்மளுக்கு ஃபேப்ரிக் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. 1/4 inch வந்து ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டுக்காக விட்டுருக்கேன். அதுலேருந்து 14 inches மார்க் பண்ணிக்கோங்க. இதான் வந்து எக்ஸாக்டாக ப்ளவுஸோட அளவு 14 inches இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பே வராது. நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நெக் லைனு. ஷோல்டர்லேருந்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு பேக் நெக் வந்து 9 inches வருது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதை ஜாயின் பண்ணிடலாம்.
அண்ட் பேக் நெக்குக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் மார்க் பண்ணும்போது ஷோல்டரோட அளவு மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட் ஷேப் தான் வந்து கொடுக்க போகிறேன் பேக் நெக்குக்கு. பாருங்கள், எனக்கு ஷோல்டரில் மட்டும் நான் அளவை மாற்றவே இல்லை. இவ்வளோதான் பேக் நெக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டை எக்ஸாக்டாக கட் பண்ண போகிறோம். இதே அளவு தான், எந்த விதமான மாற்றமுமே கிடையாது அதில். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கமாக இருக்குது. பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேல் பகுதியில் நம்ம கட் பண்ண நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி வச்சு எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சிங்க்கு ஃபேப்ரிக்லாம் எந்த அளவுக்கு விடணுன்றதை மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம் நியூஸ் பேப்பரையே. நீங்கள் இதை வந்து ஃபேப்ரிக்கோட பின் பண்ணிவிட்டு கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ அந்த கப் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மிடில் ஃபேப்ரிக் இருக்குது. அதில் வந்து நாங்கள் கப் சைஸ் எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக இதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணிக்கலாம். இதே டபுள் கட்டோரியாக இருந்தால் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கட் பண்ணுற கப்பை வந்து ரெண்டாக மடித்து நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ஒரு அட்டாச் பண்ணிவிடுவோம். அதுதான் டபுள் கட்டோரி. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை சிங்கிள் கட்டோரிக்கும் டபுள் கட்டோரிக்கும். நெக்ஸ்ட் வந்து பட்டி துணி எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பட்டி துணி கட் பண்ணும்போது நம்ம கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காகவும் மேலே அந்த கப் சைஸோடு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2.5 inches விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லீவில் வந்து அடிப்பகுதியில் ஒரு 1 inch வந்து விட்டுக்கோங்க. அது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ நம்மளோட டோட்டல் ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 inches தான். நான் எக்ஸ்ட்ரா வந்து 5.5 inches விடுறேன். ஸ்டிச்சிங்க்காகவும் அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் விடுறேன். ப்ளவுஸோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட லென்த்து 9 inches இருக்குது. மார்க் பண்ணிக்கலாம். ஆம்போல்லேருந்து ஸ்லீவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 inches. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி இதை வந்து கொடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லென்த் வந்து எக்ஸாக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கலாம். என்னோடய எக்ஸாக்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 inches. அதை மார்க் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கான ஃபேப்ரிக்கு.
இதை கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து மிடில் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு லான்ச்சஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது மிடில் வந்து ஷோல்டரில் எக்ஸாக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு 1 இன்ச் வந்து ஒரு 1/4 இன்ச் நீங்கள் விட்டிங்கனாலும் போதும். புதுசாக தைக்கிறவங்களா இருந்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து விட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும், பேக்கில் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அவ்வளோதான். லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணியாச்சு. இதை பேஸாக வச்சு ப்ளவுஸ் பிட்லேயும் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.